சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஓகே, ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது வீடியோவுக்கு போகிறோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஏன்னா வந்துட்டு எனக்கு கண்டென்ட் இல்லாத வாசி நான் வந்துட்டு எல்சியூ ப்ரெடிக்ஷன் செய்ய போகிறேன். என்னோட சேனல் எப்படின்னா கதை சொல்கிற சேனல். யோயோன்னு செஞ்சேன். ஏன்னா எனக்கு வரிய தெரியாதுன்னா அந்த பொண்ணை சொதப்பலா போச்சு. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. இட் வாஸ் a good attempt. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பேய் கதை எடுக்க சொல்லிட்டு எடுத்தேன். பிரச்சனைனா எனக்கு கதையே இல்லை. அதே ப்ராப்ளம் தான், வரிய தெரியாதுன்னா ஏஐ செஞ்சேன். அப்போ தான் அதுவுமே ஓரளவுக்கு ஓகே. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்குன்னா எல்சி ப்ரொடிக்ஷன் செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கதை சொல்லலாம். முதல்ல என்ன நினைக்கிறேன், கதை சொல்லிட்டு இது செய்யவா இல்லை சொல்லுடா? பார்த்தாலும் பாதிலே நிப்பாட்ட போற நீ. டேய் சும்மாறா. இல்ல, நான் இது ஃபுல்லா சொல்லிடுவேன். என்ன நான் வந்து இப்ப கதையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் செய்ய போறேன். ஓ, அப்படியே முடிக்கலன்னா அப்புறம் கதை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். நிப்பாட்டினா கூட இதான் எண்டிங்க தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து இந்த ஐசி ப்ரெடிக்ஷன் நானே செய்கிற ப்ரெடிக்ஷன். ஓகே, மேபி இந்த சேனலே போட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு எதுலேயும் பார்க்குறது இல்லை. இதை நானே சும்மா செய்கிறேன். மேபி யாருக்கு தெரியும், ஐசி இப்படி கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளோ மட்டமாக இருக்காது, எனக்கு தெரியும். மட்டமாக இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ என்னன்னா வந்து இப்போ எல்சியூ. ஓகே, இப்போ எல்சியூவில் வந்துட்டு யார் யார் இருப்பா அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு கைதி படத்துலேருந்து வருவோம். கைதி படத்துலேருந்து கண்டிப்பாக கார்த்தி சார் இருப்பார், அப்புறம் தீனா இருப்பார், அப்புறம் கார்த்தியோட டாட்டர், அது யாருன்னு எனக்கு தெரியாது பேர். அந்த படத்தில் அந்த பிள்ளை பேர் என்னடா? கார்த்திக்கு டாக்டர் தலை. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அதாவது இந்த கைதி படத்துல விஜய்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அதுவுமே விக்ரம் படத்துல வரும். அதுவுமே அவருமே அந்த விக்ரம் படத்துல வருவார், ரைட்டா? ஓகே, இப்போ வந்து இப்போ விக்ரம் வரும், ஏன்னா அதான் செகண்ட் அந்த படம் எல்சியூல. ஸோ ஓகே, ஸோ விக்ரம் வந்துட்டு கமல்ஹாசன் சார், ஓகே, அவர் இருப்பார். அப்புறம் ஹார்ட் ஃபாசில் இருப்பார், ஃபாஸ்ட் ஃபாசில். அதுக்கப்புறம் வில்லனா அங்கே யார் இருப்பாங்கன்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, விக்ரம்லேயே கைதிலே வச்சுட்டு ஒரே வில்லன்னா கனெக்ட் ஆகுறாங்க. அது அன்பு என் அடைக்கலம். அதுக்கப்புறம் அங்கே வந்து இவர் இருப்பார், அவர் பேர் என்னடா, சந்தானத்தோட பேர் அது என்ன? ஆமாடா, சந்தானம்டா, சந்தானம். அதான் விஜய் சேதுபதியோட கேரக்டர் பேர் என்னது? சந்தானம் தானே? கரெக்ட் தான்டா நான் சொன்னது. சந்தானம் சொன்னோடனே நான் காமெடி சந்தானம் நினைச்சிட்டேன். இல்லடா, அந்த கேங் இருக்கும், அந்த கேங் அதான். எஸ், அந்த கேங் இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஓகே, இவங்கெல்லாம் இருக்காங்களா. அதுக்கப்புறம் லியோல பார்த்தா, லியோல யார் இருப்பாங்கன்னா எலிசா தாஸ். எலிசா தாஸும் லியோ தாஸும் இவங்க பேர் தான். திரிஷாலாம் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒண்ணுதான். குடியார கபோதி பேர. பிரபாஸ் பேர் நான் மறந்துட்டேன். பார்த்திடா, ஓகே சரி. இப்ப முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஐயோ தலைவர் இருக்குது. ஓகே ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னா, விஜய் விஜய் அவர் என்ன பண்றாருன்னா கார்த்தியை போய் மீட் பண்றாரு. ஏன்னா வந்துட்டு கார்த்திகிட்ட வந்து இவங்க சொல்லணும், இந்த மாதிரி சந்தானத்தோட கேங் வந்து உன்னை இப்போ அடிக்க வராங்க. ஏன்னா இந்த அன்பும் அடைக்கலமும் உயிரோடு இருக்காங்க. சொன்னேன் அடிக்க வராங்களா, சரி கொலை வராங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இது தெரிஞ்ச கார்த்திக், அதாவது கார்த்திக் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கார்த்தியோட டில்லியோட என்ன தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா வந்துட்டு விஜயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. ஸோ அதனால பழி வாங்க போறாரு யார், நம்ம கார்த்தி சார். ஏய் டில்லி
டெல்லி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அந்த டில்லி கேரக்டர் வந்துட்டு அன்பையும் அடைக்கலத்தையும் கொன்றாங்க. இது ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் சீனா இருக்கும். இதுதான் அன்டில் இது வரைக்கும் வரும். அது பேர் என்னையா இன்டர்வல் வரைக்கும் வரும். ஸோ இன்டர்வல் வந்து என்னன்னா அன்பும் அடைக்கலமும் செத்து போயிடுவாங்க. ஸோ அப்போதான் கமலாசனோட என்ட்ரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு கார்த்தி வந்துட்டு டில்லி இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்கனால கமல் சார் தான் ஹெல்ப் பண்ணுவார். அதுல என்ன பேருடா விக்ரம் கோஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல. ஸோ ஹெல்ப் பண்ணுவார். டில்லி வந்துட்டு போயிடுவாரு. ஓகே, டில்லி வந்து போயிடுவாரு. அவரோட ரோல் வந்துட்டு இது வரைக்கும் என்னன்னா அன்பையும் அடைக்கலத்தையும் கொல்லணும். ஏன்னா பழி வாங்கணும் விஜயோட ஃபேமிலிக்காக. அதுக்கப்புறம் நம்ம அமீரா, அது என்ன அப்புறம் அமீரா ஃபஹத் ஃபசில் அமீரோட கேரக்டர் என்னன்னா இதுல என்ன ரோல்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு அல்சா ஆக்சுவலி உயிரோட இருக்காங்க அப்படின்னு. இது வந்து வெறும் அமீருக்கு மட்டும்தான் தெரியுது. அமீர் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்லேயே காமிக்க மாட்டாங்க. அமீர் போய் என்னும்போது பார்க்குறாரு, ரோலெக்ஸோட வீடியோ வரைக்கும் போவார், என்னமோ பார்ப்பாரு, அங்கே பார்த்தா எல்சா இருக்காங்க. ஆனால் அது நமக்கு டேரக்டருக்கு இவருக்கு தான் தெரியும், அமீருக்கு மட்டும் தான் தெரியும். என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறேண்ணா இது.